கேரளா தாம்பரத்து சல்லை. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வர்றீங்க? நாங்கள் வர தொடங்கி ஒரு 10-30 வருஷம் மேலே இருக்கு. 30 வருஷமா வர்றீங்களா? சரி சரி. நம்ம சோமந்த சித்தூருங்க. சித்தூர். ஆமாங்க. எத்தனை வருஷமா வர்றீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷமாக வர்றோங்க. இந்த காலைக்கு பேருங்கண்ணா? வந்து ரம்பாடிங்க, ஆலம்பாடி. வணக்கம். தை அமாவாசை அதிகாலை நேரம். சூரியன் உதயத்துக்கு முன்னாலேயே நம்மளுடைய திருமூர்த்தி டேம் உடைய அழகான தோற்றத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போ எதுக்காக இந்த காலையில் அதிகாலை வேலையில் இந்த இதுனா உங்களுக்கு அந்த காட்டுறதுக்காகத்தான் இந்த மாட்டு வண்டி ரேக்கில் வண்டியெல்லாம் வருது. அதை காட்டுறதுக்காகத்தான் இப்போ நான் வந்தேங்க. பாருங்கள், இன்னும் லைட்டும் கூட ஆஃப் ஆகலை. நம்ம இந்த லொக்கேஷன் எதுக்காக உங்கள்கிட்ட காட்டணும்னா, நம்மளுடைய திருமூர்த்தி அணையோடைய காலையில் அதிகாலையில் எடுக்கப்பட்ட வீடியோங்க இது. இதோட அழகே தனி. காலையில் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குதுங்க. அதிகாலை டைம். சரிங்களா? சூரியன் உதிக்கக்கூடிய சில டைம் பேக் சைடில் தெரிகிறதா ரோடு. அண்ணா, இந்த காளைக்கு பேர் என்னங்கண்ணா? இந்த காளைகளுக்கு பேர் லம்பாடி. இது பேர் லம்பாடிங்களா? ஓ, லம்பாடி காளைங்க. இது சைஸ் எவ்வளோ தானுங்களா? என்னங்கண்ணா? கண்ணுக்குட்டி. ஓ, கண்ணுக்குட்டி. எத்தனை நாள் கண்ணுக்குட்டிங்க? 1.5 வருஷங்களா? ஓகே, சரி சரி சரிங்கண்ணா. வருஷம் வருவீங்களா? எத்தனை வருஷம் வர்றீங்க? ஓ, 25 வருஷமாக வர்றீங்களா? லம்பாடி.
சார் வணக்கம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் காம்பரச்சி செல்லை, கேரளா. கேரளா காம்பரச்சி செல்லை. சாம்பரத்து செல்லை. நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வர்றீங்க? நாங்கள் வர தொடங்கி ஒரு 10-30 வருஷம் மேலே இருக்கும். 30 வருஷமா வர்றீங்களா? சரி சரி. இதில் உங்களுக்கு இந்த காளை வளர்த்தாலும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியம். இப்போ இந்த காளைக்கு பேர் என்னங்க? காளைக்கு பேரெல்லாம் வச்சிடல. காங்கேயம், காங்கேயம் காளை, நாட்டு காளை, லம்பாடி, இது மாதிரி காளை. ஓகே ஓகே சார். இல்லை இங்கே என்ன வந்து எல்லாம் சௌரியமாக இருந்துச்சு? சௌரியமாக தங்க நல்லா இருக்குது. எப்போ நெக்ஸ்ட் வருவீங்க? அடுத்தது ஆடி மாதம், ஆடி அமாவாசை, தை மாதம் கம்பல்சரி வருவீங்க. வருவோம். சரி, இங்கேருந்து எவ்வளோ தூரங்க நம்ம இருக்கிற ஊருக்கு இதுக்கு? நம்ம இருக்கிறாங்க 80-85 கிலோமீட்டர் வரும். 85 கிலோமீட்டர். ஓ, 2 நாளைக்கு முன்னாடி கிளம்பிட்டீங்களா? ஆமாம். இதுக்கு தீவனமெல்லாம் என்ன பண்ணீங்க? இதுக்கு தீவனமெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? நாங்கள் வண்டி 6-7 வண்டி வந்திருக்கிறோம். 6-7 வண்டி வந்திருக்கிறீங்களா? உங்கள் குரூப்பில் 6-7 பேர் வந்திருக்கீங்க. மற்றவங்களும் எங்கே தங்கி இருக்கிறாங்க? எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த பக்கம் தங்கி இருக்கிறாங்க. குதிரை வந்திருக்குது. குதிரை வந்து நான் குதிரை தான் கொண்டு வந்தேன். எங்கே இங்கே குதிரை? அதான். ஓகே ஓகே. தேங்க்யூ சேட்டா. சரி. நான் குளிச்சு வாங்குறேன். எங்கீங்கண்ணா? நாட்டுக்கல் பாளையங்க. நாட்டுக்கல் பாளையங்களா? நீங்கள் எத்தனை வருஷமா நான் வர்றீங்க? நாங்கள் ஒரு 7-8 வருஷம் வரணும். 7-8 வருஷமா வர்றீங்களா? சரி, குதிரை உங்களுது? குதிரை நம்மளுது. சரி சரி. எத்தனை குதிரைங்க வச்சுருக்கிறீங்க? ஒன்று தான் இருக்குது. ஒன்று தான் இருக்குதுங்களா? சரி, இது குட்டிங்களா? குட்டி தானே. ஓ, இது பேர் ஏதாவது இருக்குது? சாரா. சாரா. சரி சரி சரிங்க. உங்களுக்கு பார்த்துமே பாருங்கள் ஒரு பிரியம். ஆமாங்க ஆமாங்க. கணக்குது. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் 7 வருஷம் வரோம். 7 வருஷமாக வந்துட்டு இருக்கீங்களா? நல்லா எடுங்க. பேர் போகணும் பார்க்கணும். அண்ணா நம்ம ஊருங்கண்ணா? ஆவலப்பட்டி கொண்டேரம்பாளையம். ஆவல்பட்டி கொண்டை கவுண்டன் பாளையம். எத்தனை வருஷமா நீங்கள் வர்றீங்க? நாங்கள் ஒரு 10 வருஷம் வர்றோம். 10 வருஷம். ஆமாங்க. சரி சரி. நீங்கள் வந்து ஒரு திருப்தி இருக்குதுங்களா? ஐயோ திருப்திங்க. கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாச்சுங்களா? போயிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு காலையில் 5:30 மணிக்கு சாமி விட்டாச்சு. இந்த காளைக்கு பேருங்கண்ணா? அவ பிள்ளைய, அது பிள்ளையா? இவ கருமுட்டி கருப்பராய. சரிங்கண்ணா. கருப்பராயனவ. கருப்பராயன். ஆமாங்க. சரி. நேற்று ரேஸ் ஓட்டி பார்த்தீங்களா? எங்கே இல்லைங்க, ரேஸ் ஓட்டுருக்கு. கண்ணுங்க அது ஒன்றும் பல்லு போடல, இது பல்லு 2 பல்லு. சரி சரிங்கண்ணா. பராமரிப்பெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லைங்க? பராமரிப்பு ஒன்றும் சிரமம் இல்லைங்க. தோட்டத்துக்குள்ளேயே? தோட்டத்துக்குள்ளேங்க. அவர் என்ன பருத்தி விதை மட்டும் வாங்கி வைப்பா, பருத்தி கொட்டை. ஆமாம். சரி சரிங்கண்ணா. நீங்கள் எத்தனை காளைங்கண்ணா வச்சுருக்கிறீங்க இது மாதிரி? நாங்கள் ஒரு சோடி வச்சு கொடுத்துட்டு இப்போ 2வது இது வாங்கிக்கிறோம். அது வந்து மாட்டுங்கண்ணுங்க. சரி. அது வந்து மாட்டுங்கன்னு இது வாங்கினது. அது வந்து மாட்டுங்கண்ணு. இந்த வெள்ளையா இருக்கிற பேர் சொன்னீங்கன்னா? பிள்ளை. நீ சாமி கும்பிட்டு கிளம்பிடுவீங்க? அவனி பரப்பணும். நம்ம அடுத்தது மாசி அமாவாசை செவன்ராத்திக்கு வருங்க. மாசி மாதம் வருது. செவன்ராத்திக்கு வருவா. சரிங்கண்ணா. எத்தனை வருஷமாங்க இங்கே வர்றீங்க? நாங்கள் 10-30 வருஷமாக வந்துட்டு இருக்கோங்க. 30 வருஷமா வர்றீங்க. வாருங்க.
சோமந்த சித்தூருங்க. ஓ, சோமந்த சித்தூர். ஆமாம். செல்வகுமார். செல்வகுமார். சரி, வண்டி மாட்டில் அவ்வளோ ஒரு பிரியம். வண்டி மட்டும் நாங்கள் பிரியுங்க. சரிண்ணா. அமாவாசைக்கு ஆடி அமாவாசை தை அமாவாசை வரும். நீங்கள் எத்தனை ஜோடி வந்திருக்கிறீங்க? நாங்கள் ஒரு 5-6 ஜோடி வந்துருக்கோங்க. 5-6 ஜோடி வந்துருக்கோம். ஓட்டி பார்த்தீங்களா? ஜோடி ஓட்டி பார்த்தோங்க. ரொம்ப சந்தோஷமா அதான் இருக்கு. அட்டகாசமாக இருந்ததுங்க. சரி, சாமி தரிசனம். அதை சாமி கும்பிட்டு வந்தாச்சு. சந்தோஷம். சந்தோஷம். ஓகே. விதவிதமான காளைகள், ரம்மியமான ஒரு நேரமுங்க இது. காளைகளுக்கு உண்டான ஒரு மிரட்டல் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு. காளை மயிலை அழகே தனிதான். வளர்ப்பு கண்ணு இது. நம்ம ஒரு சோமந்த சித்தூருங்க. சோமந்த சித்தூர். ஆமாங்க. எத்தனை வருஷமா வர்றீங்க? நாங்கள் ஒரு 15 வருஷமாக வர்றோங்க. இந்த காளைக்கு பேருங்கண்ணா? வந்து ரம்பாடிங்க. ஆலம்பாடி ரம்பாடிம்பாங்க. கண்ணுங்கண்ணா? இது வந்து ஒரு 2 வருஷத்து கண்ணுங்க. 2 வருஷத்துக்கு? 2 வருஷத்து கண்ணுங்க. இது எத்தனை ஜோடி வச்சுருக்கிறீங்க? நம்மக்கிட்ட ஒரு ஜோடி இருக்குதுங்க. சரிங்க. நம்ம ஊர்லேருந்து ஒரு 10 ஜோடி வந்துருக்குறோங்க. 10 ஜோடி வந்துருக்குறீங்க? ஆமாங்க. சரி, இது ஜோடி ஓட்டி பார்த்தீங்களா? இல்லைங்க, ஒன்று ஓட்டலைங்கன்னு போகையில் ஓட்டி பார்ப்போங்க. சரி, ஆனால் இது பராமரிப்புங்கிறது வந்து ரொம்ப ஈஸியானதுங்களா? பராமரிப்புங்கிறது ஈஸியானது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் காஸ்ட்லியானதுன்னு சொல்லலாங்க. டெய்லியும் ஒரு 200 300 வரைக்கும் டெய்லியும் செலவு பண்ண வேண்டியதாக செலவு பண்ண வேண்டியது இருக்குங்க. வருஷத்துக்கு எத்தனை முறை வண்டியில் போட்டுறீங்க இது? வருஷத்துக்கு மாதத்துக்கு 2 ட்ரையல் ஓட்டுவோங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. ரேக்லா ரேஸுக்கு போவாங்க. 200 மீட்டரில் ஓட்டுவாங்க. 200 மீட்டருங்களா? இது வரைக்கும் முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறேங்க. இதுக்கு இன்னும் ஓட்டலிங்க. இன்னும் ஓட்ட போகிறேன். இன்னும் ஓட்டலிங்க. சரிண்ணா. கட்டாயமாக ப்ரைஸ் வாங்குவீங்க? கண்டிப்பாக சந்திப்போங்க. கண்டிப்பாங்க. நம்ம மக்கள் இருக்க வரைக்கும் கண்டிப்பாங்க காங்கேயம் காளைகள் பராமரிக்கப்படும். கண்டிப்பாக நிலைக்கும். நீங்கள் பார்த்தீங்களா இங்கே எவ்வளோ நாட்டு மாடு. ஆனால் பார்த்தா நம்மளுக்கு தெரியாத மாதிரி இருக்கு. ஆனால் மாடுக்கு எத்தனை பேர் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது அழியாமல் பாதுகாத்துட்டு வரணுங்க கடைசி வரைக்கும். காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த முறை அதிகமாக தெரியுறாங்க. நான் காலேஜ் இங்கே சத்தி காலேஜில் ஓடிச்சுங்க. அப்புறம் இன்னொன்று இங்கே அங்கலக்குச்சியில் ஓட்டிக்குதுங்க. ஓட்டிட்டு அப்புறம் இன்னொரு காலேஜ் வந்தது சத்தி கேபிஆர் காலேஜ் டெல்லி KPR. ஆமாம். சரிங்க. ஓகே. காலையில் நேரங்க நல்லா ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு விதம். எவ்வளோ அழகாக பூஸ்ட் கொடுக்குறாங்க 2 பேர். குதிரை உங்களுதா? ஆமாம். ஃபோட்டோ எடுங்க. குதிரை வண்டி சாகடிச்சே ஓடுவேன். என்ன சேனல் சார்? சார் கொடுங்க டீ கொடுங்க. அப்படியே ஒரு ஆத்தாத்துண்ணா. சூடு அழகா இருக்கு. பிடிக்கிற சூடு தான். அப்படி தண்ணி வச்சு மேவு கட்டிட்டு டேய் மேவு கட்டிடுறேன். போலாம். நீ என்ன யூடியூப் சேனல்னா? நான் சரிண்ணோ நான் வந்துடுறேன். கம்மனே. இந்த காளை பேர் பார்த்தீங்கன்னா லம்பாடி காளைங்க.
நாங்களும் வரட்டுமாங்க? குதிரை ஒயிட் சுத்தமான வெள்ளை குதிரை. காலை கிழக்கு படுத்துறீங்களா? சாமி கும்பிட்டு பொட்டு வச்சு விட்றீங்களா? ஓ சரி சரிண்ணா. நம்ம ஊருங்கண்ணா? ஓ கோட்டூர் தானா? ஆனமலை கோட்டூர். சரி சரி தம்பி. இதோட ஜோடி காளைங்க? ஓ அந்த காரிக்காலையா? சரி இப்போ தான் அந்த காரிக்காலையை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த காரிக்காலைங்க. சரிண்ணா. கிளம்பியாச்சுங்களா? சரி சரிங்க. வருஷம் வருஷம் வர்றீங்களா? சரி. ஆடி தை அமாவாசை 2 அமாவாசைக்கு வருவீங்களா? சரி சரி. காலை மணி 7 மணிக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க இந்த டைம். லியோ தாஸ் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் காலேஜ்லேயே மாடு கொண்டு போய் ஓட்டுறாங்கண்ணா. அதுதான் அவங்களுக்கு வந்து ஜாலி இன்ட்ரெஸ்ட் வந்து அதுதான் அவங்களுக்கு. இப்போ வந்து இப்போ யுவராஜுங்கண்ணா, ஆனமலை யுவராஜ். ஆமாங்கண்ணா. சந்தோஷம்ண்ணா. நம்ம சேனலுக்கு வந்து நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாங்கண்ணா. 4 பேருக்கு காட்டுங்க. சரிங்கண்ணா. இந்த மாட்டுக்கு லாடம் போடுறதுக்காகத்தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து மாட்டுக்கு வந்து இன்றியமையாத லாடம்னு சொல்லுவாங்க. கால் தேய்மானம்